ராணிப்பேட்டை மாவட்டம் காவல்துறை மற்றும் எஸ்எம்ஹெச் மருத்துவமனை சார்பில் ஹெல்மெட் விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது. இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள் ஹெல்மெட் அணிந்து செல்லவும், விபத்துக்களை தவிர்க்கவும், பொதுமக்களுக்கு பாதுகாப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் ராணிப்பேட்டை மாவட்ட காவல்துறை எஸ்எம்ஹெச் மருத்துவமனை சார்பில் ஹெல்மெட் விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது. தமிழகத்தில் அதிக விபத்துகள் ஏற்படும் மாவட்டங்களில் இரண்டாவது மாவட்டமாக ராணிப்பேட்டை மாவட்டம் உள்ளது என காவல்துறை அதிகாரி கூறினார். ஹெல்மெட் இல்லாமல் உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி ஹெச்எல்வி ஹாஸ்பிட்டலையும் வித்தவுட் ஹெல்மெட் நோ என்ட்ரி அதே மாதிரி ஒரு போர்டு போட்டிங்கன்னா வர பேசஞ்சர் வர பேஷண்ட் ப்ளஸ் ஹாஸ்பிட்டலைஸ் ப்ளஸ் ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹோப் தட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மாநிலத்திலே பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை ஸ்டாண்ட் செகண்ட் இந்த ஃபேட்டல் ஆக்சிடென்ட். தமிழ்நாட்டிலே வேலூர் ஃபஸ்ட்டும், ரெண்டாவது ராணிப்பேட்டையும் நிறைய ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு சொல்லி டேட்டா சொல்லுது. அது ஒரு ரீசன் மேபி ஹைவேஸ் இருக்கலாம். பட் இருந்தாலும் நம்ம ஹெல்மெட் இல்லாமல் போகிறதுனால நிறைய விபத்து ஏற்படுது. பட் அதேமாதிரி இதுவும் ராணிப்பேட்டை மாவட்டம் செகண்டாக வந்துட்டுருக்கு. அதனால் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் கண்டிப்பாக இருக்கணும். அதனால் நீங்கள் இல்லாமல் உங்கள் பேரண்ட்ஸோ ப்ளஸ் சில்ட்ரன்ஸுக்கோ எல்லாத்துக்கும் யார் வரன்றாங்க ஈவன் தோ இட் இஸ் பிள்ளை இருந்தாலும் ஹெல்மெட்டை யூஸ் பண்ணிங்கன்னா மெஜாரிட்டி ஃபேட்டலிட்டிஸ் வந்து நம்ம இது பண்ணலாம். தேங்க்யூ. இதனை கூடுதல் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் குணசேகரன் தலைமை தாங்கி கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த ஊர்வலம் எஸ்எம்ஹெச் மருத்துவமனையில் இருந்து ராணிப்பேட்டை, நவல்பூர், முத்துக்கடை, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை சென்று மீண்டும் மருத்துவமனை வந்தடைந்தது. இதில் தலைக்கவசம், உயிர்கவசம், சிக்னலை மதிப்போம், சிக்கலை தவிர்ப்போம் உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை விநியோகம் செய்தனர். மேலும் விழிப்புணர்வு வாசகங்களை ஒலிபெருக்கியில் ஒலிக்கச் செய்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இதில் ராணிப்பேட்டை ஸ்கடர் மருத்துவ கண்காணிப்பு அலுவலர் அன்பு சுரேஷ் ராவ் தலைமையில் மருத்துவமனை மருத்துவர்கள், செவிலியர்கள், மாணவ மாணவிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.